நயன்தாராவை பாலகிருஷ்ணா படத்துல இருந்து நீக்கிட்டாங்களா? அதுதான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே பேசப்பட்டு இருக்க விஷயமாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கிருஷ்ணாவோட 111வது படத்தை கோபிசந்த் மலினேனி தான் டைரக்ட் பண்றாரு. ஏற்கனவே இவங்க வீரசிம்ஹா ரெட்டி அப்படின்ற படத்து மூலமா இணைஞ்சிருந்தாங்க. வரலாற்று பின்னணியில உருவாகிற இந்த படத்துல பாலகிருஷ்ணா 2 வேடங்களை நடிக்கிறாரு. அதுல ஒரு வேடம் அரசர் அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்துச்சு. இதுலதான் ஆக்ட்ரஸ் நயன்தாரா மகாராணியா நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டாங்க. இவங்களுடைய தோற்றம் கூட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு, நல்ல ஒரு வரவேற்பு வாங்குச்சு அப்படின்னே சொல்லலாம். சிம்ஹா, ஜெய்சிம்ஹா, ராமராஜ்யம் இந்த 3 படங்கள்லயுமே இவங்க 2 பேருமே ஜோடி போட்டு நடிச்சு ரொம்பவே சூப்பர் ஹிட் ஆச்சு. இப்போ இது 4வது படமா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு படத்தை 150 கோடி பட்ஜெட்ல உருவாக்க திட்டமிட்டு இருக்காங்க. ஆனா அகண்டா பார்ட் 2 படம் எதிர்பார்த்த அளவுல இல்ல அப்படின்றதுனால இப்போ நயன்தாராவை இந்த படத்துல இருந்து எடுத்துட்டாங்க. இதுக்கு பதிலாக வேற ஒரு ஆக்ட்ரஸ் நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் கூட ரிலீஸ் ஆச்சு. ஆனா இது எல்லாமே வதந்திதான். படத்துடைய கதை இப்ப இருக்க நிலவரப்படி நயன்தாரா தான் நடிக்க போறாங்க. அவங்க இந்த படத்துல இருந்து நீக்கப்படல அப்படின்னு படக்குழுவோட தரப்புலையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.